ஆனால் நாம் எல்லாருமே அன்புக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மனிதனுடைய இருதயம் அன்புக்காக ஏங்குது. அது யார்ட்டையாவது கிடைக்குமான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. தேடி போற ஆளு எதை தான் தேடிட்டு இருக்காரு? அன்பு கிடைக்குமா? ஒருத்தங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் முக்கியம். நீ தான் எனக்கு அப்படின்னு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? மாறுது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான், எதிர்பார்த்து தான் இந்த ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்களே தவிர யாருமே கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறது கிடையாது. ஹை எக்ஸ்பெக்டேஷன், லோ ப்ரிப்பரேஷன். ஆனால் தேவனுடைய அன்பில் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அன்பில் எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ காட் அப்படின்றது அவருடைய அல்டிமேட் நேச்சரில், அவருடைய நேச்சரே என்ன தெரியுமா? லவ் தான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் உங்கள் இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தேவாதி தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் நிறைவை கொண்டு வர முடியும். நீங்கள், உங்கள் வாழ்க்கையின் துணை, தேவன், இந்த மூணு இணைஞ்சு போனால் மட்டும்தான் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே முடியும். அதர்வைஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கஷ்டம். பாருங்க, அன்பினுடைய பல டைமென்ஷன் இருக்கு. ஸோ த டைமென்ஷன் ஆஃப் லவ், ஒரு அப்பா தான் பிள்ளை மேலே வைக்கிற அன்பு இருக்கு, ஒரு நண்பன் மேலே வைக்கிற அன்பு இருக்கு, கணவன் மனைவின் மேல் வைக்கிற அன்பு இருக்கு. அன்பினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன? அன்பு நிபந்தனையற்றது. நம்ம பைபிள் படித்தாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்மளை நேசிப்பாருன்னா, இப்போ இவனுக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் பண்ணி 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 கடவுளுடைய அன்பை என்ன பண்ணணும்? பெறணுன்ற ஒரு எண்ணம் உள்ளே வந்துடும். பாருங்களேன், தேவனுடைய அன்பை பெற நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டியதில்லை. தேவன் ஏற்கனவே உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார். இப்போது நல்ல செயல்கள் வந்தால் அவர் நேசிப்பார் அப்படின்றது எப்படி கிடையாதோ, அதே போல் உங்கள் செயல்களில் தீமைகளும் குறைவுகளும் வரும்பொழுதும் அவருடைய அன்பில் மாற்றமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எனக்கும் டிவோர்ஸே கிடையாதுன்ற. அன்பின் டைமென்ஷனுக்குள்ள ஒருத்தன் மூவ் ஆகி வேற லெவலில் போயிட்டான்னா வேற ஒண்ணுமே கிடையாது, மரணத்தையே ஜெயிக்கிறான்னு அர்த்தம். பால் இன்னொரு டைமென்ஷன் சொல்றாரு, அறிவு கெட்டாத அன்பு. அறிவு கெட்டாத அன்புன்னா என்னன்னா, உலகத்தில் நமக்கு இருக்கிற இந்த சென்ஸ் நாலேஜ், நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், இது எல்லாத்தை விட தேவனுடைய அன்பு மேலானதாக அது இருக்கிறது. புத்தி கெட்டாத அன்பு. லவ் கரெக்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அன்பு என்னை சரிப்படுத்தும். ஆனால் நம்ம ஆட்கள் யாருமே தங்களை யாராவது ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சா ஒழுங்கா போயிரு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தட்ஸ் நாட் லவ். ஒரு விதத்தில் சொல்ல போனால் நாம் எல்லாரும் அன்பை முற்றிலுமே வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பை காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் காட்டுற ஆள்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்னை நேசிக்கவே இல்லைங்க அப்படிம்பாங்க. இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, அன்பு வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் தோற்று போகிறதா நினைக்காதீங்க. உங்களிடத்திலே தேவ அன்பு பூரணமாகாதனால தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. உங்கள் அன்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் தோற்று போயிருக்கீங்க. நீங்கள் தேவ அன்பை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. ஏன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ். பிசாசு எப்படி மனிதர்கள் மூலமாக உங்களுக்குள்ள அன்பற்ற தன்மையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணானோ, அதே மாதிரி தேவனாகிய பிதா சில மனிதர்களை கொண்டு உங்களுக்குள்ள அன்புன்ற டைமென்ஷனை அவர் உருவாக்க ஆரம்பிப்பார். லவ்ல
நம்ம ரிச்சாக மாறணும். அன்புன்ற மேட்டரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பிச்சைக்காரங்களாக தான் இருக்கும். அன்பை நான் வந்து ஏங்கக்கூடாது, அன்பை நான் வந்து கொடுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து அன்பில் நீங்கள் மகா கோடீஸ்வரர்களாக மாறுவீர்களா?